அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தலைப்பை பற்றி பேசப்போகிறோம். இஸ்லாமிய பார்வையில் பூனையுடன் தொடர்புடைய 14 விஷயங்கள். நம் வீடுகளில் பூனைகள் பொதுவாக இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் இவற்றை எப்படி பார்க்கிறது, எவற்றை கவனிக்க வேண்டும்? 10 நிமிடங்களுக்குள் 14 முக்கிய விஷயங்களை பார்ப்போம். முதலில், பூனையை வளர்க்கலாமா? நிச்சயமாக வளர்க்கலாம். இஸ்லாமில் இதற்கு எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், பூனை தூய்மையான உயிரினம். அவற்றை அன்புடன் பராமரிப்பது சுன்னத்தாகும். அவற்றுக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பது புண்ணியமான செயல். அடுத்து, பூனை நஜஸ், அதாவது தீட்டா இல்லை, பூனை தூய்மையானது. நாயோ பன்றியோ போலல்லாமல் பூனையின் உடல் நஜஸ் என கருதப்படாது. ஆனால் அவற்றின் மலம் நஜஸ் ஆகும். அதை தூய்மையாக கையாள வேண்டும். பூனையை பராமரித்தால் புண்ணியம் கிடைக்குமா? நிச்சயமாக. பூனைக்கு உணவும் அன்பும் கொடுப்பது அல்லாஹுவின் அருளை பெற காரணமாகும். ஒரு உயிரினத்தை பராமரிப்பது சுன்னத்தாகும். இது நமக்கு சவாப், புண்ணியம் தரும். பூனையை வாங்கலாமா? ஆமாம், பணம் கொடுத்து பூனை வாங்குவதில் தவறில்லை. ஆனால் இஸ்லாம் தேவையற்ற செலவு, அதாவது இஸ்ராஃப் செய்ய வேண்டாம் என்கிறது. அதனால் அதிக விலை கொடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். பூனையை விற்பது, அதுவும் அனுமதிக்கப்பட்டது. இமாம் நவவி கூறியுள்ளார், பூனையை விற்பதற்கு இஸ்லாமில் தடையில்லை. ஆனால் இதுவும் நீதியாக செய்யப்பட வேண்டும். இப்போது பூனையை கொல்லலாமா? ஒருபோதும். பூனையை கொல்வது ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை கூறியுள்ளார்கள். ஒரு பெண் பூனையை கட்டி வைத்து உணவு கொடுக்காமல் கொன்றதால் நரகத்தில் நுழைந்தார். பூனையை கொன்றால் கை நடுங்கும் என்பது மக்கள் நம்பிக்கை மட்டுமே. இதற்கு ஹதீஸில் ஆதாரமில்லை. பூனை தொந்தரவு செய்யும்போது என்ன செய்யலாம்? உதாரணமாக, வீட்டிற்குள் நுழைந்து உணவை திருடி சாப்பிடுவது அல்லது மலம் கழிப்பது போன்றவை செய்தால் பூனையை விரட்டலாம். ஆனால் அதை துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது. கருணையுடன் கையாள வேண்டும். பூனையின் முடி நஜஸாகுமா? பூனையின் உடல் தூய்மையாக இருந்தாலும் உதிர்ந்த முடி நஜஸாகும். தொழுகை உடையிலோ அல்லது தொழுகை பாயிலோ முடியிருந்தால் அதை நீக்கிய பிறகு தொழ வேண்டும். தொழும்போது பூனை அருகில் வந்தால், பூனை மடியில் அமர்ந்தால், காலில் உரசினால் அல்லது தொழுகை பாயில் வந்தால் தொழுகை பாதில், அதாவது செல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் பூனையின் உடலில் வெளியிலிருந்து வந்த நஜஸ் இருக்கலாம். இதை கவனிக்க வேண்டும். பூனைக்கு மணி கட்டலாமா? பூனையின் கழுத்தில் மணி கட்டுவதற்கு தெளிவான தடை இல்லை. ஆடு அல்லது மாட்டிற்கு மணி கட்டுவது போல இதுவும் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தெளிவான ஆதாரம் இல்லாததால் கவனமாக இருப்பது நல்லது. பூனையின் முடியோ நகமோ வெட்டலாமா? நிச்சயமாக. இது பூனையின் தூய்மைக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும். இதில் எந்த தவறும் இல்லை. பூனைக்கு தடுப்பூசி போட வேண்டுமா? ஆமாம், தடுப்பூசி அவசியம். பூனை கீறினாலோ கடித்தாலோ மனிதர்களுக்கு தொற்று ஏற்படலாம். எனவே தடுப்பூசி பூனையின் மற்றும் நமது ஆரோக்கியத்திற்கு முக்கியம். பூனைக்கு பெயர் வைக்கலாமா? நிச்சயமாக பெயர் வைக்கலாம். உதாரணமாக சிஞ்சு, மஞ்சு. ஆனால் இஸ்லாமில் மரியாதைக்குரிய பெயர்கள், உதாரணமாக பிலால், சல்மான் உயிரினங்களுக்கு வைப்பது அவமரியாதையாகும். அதை தவிர்க்க வேண்டும். கடைசியாக, பூனையை நாடு கடத்தலாமா? பூனையையோ அதன் குட்டிகளையோ நாடு கடத்துவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பிரசவித்த பூனையின் குட்டிகளை தாயிடமிருந்து பிரிப்பது கொடுமையாகும். அனைவரையும் ஒன்றாக மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது நல்லது.